ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரம்யா மெமரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்த விலாகுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வீட்டில் வளர்க்குறக்கூடிய சென மாடு. இது இப்போ நம்ம வீட்டில் கிடையாதுங்க, வித்தாச்சு. இதோட அந்த லாஸ்ட் டைம் கிளிப்பிங் தான் இது. நம்ம மாடெல்லாம் வெளி மேய்ச்சலுக்கு தாங்க போயிட்டு வரோம். இவர் நம்ம மாட்டோட சேர்ந்து போயிட்டு வர மாட்டேன்ட்டாங்க. ஒரு வருஷம் ஆக போது வாங்கி, இன்னுமே சேராதனால நமக்கு அது செட் ஆகலை. சரியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாச்சுங்க. நாங்கள் அந்த மாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினோம். அது இப்போ எங்களுக்கு கிடைக்கல. இப்போ பாருங்கள், இது நல்லா மழை பெய்யுது. வியாழக்கிழமை நம்ம தொழு ஃபுல்லாக இப்படி தாங்க தண்ணியாக நின்றுச்சு. நான் கண்ணுக்குட்டி கட்டுறதுக்காக உள்ளே வந்தேன். சரி, அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் கண்ணுக்குட்டியை மட்டும்தான் நனையலை. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்க கொட்டத்தில் இருந்து கொண்டு வந்து மலைக்கு முன்னே கட்டியாச்சு. மற்றபடி ஆடு மாடுகள் எல்லாமே நனைஞ்சிருச்சு. தண்ணியெல்லாம் அந்த சைடு வெளியேறுங்க. இது பின்னாடி கொட்டத்துக்கு பின்னாடி உள்ள இடம். நம்மளோட விறகுலாம் போட்டு வச்சுருந்தோம். அந்த சைடு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கண்டுக்குட்டி மட்டும்தாங்க உள்ளே கிடக்கு. இவங்க மட்டும்தான் அன்றைக்கி நனையலை. இந்த மாதிரி கொட்டம் இருக்கிறதுனால, இது முன்னாடி போட்ட கொட்டம் தாங்க. அந்த பெரிய மழையெல்லாம் பெய்யும்போது இறசல் அடித்து தண்ணியெல்லாம் உள்ளே நனைஞ்சிருது. இப்போ லேசாக இப்போ தான் மழையே ஆரம்பிச்சிருச்சிருக்கு. மழையை ரசிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நனைகிறது, விளையாடுறது. ஆனால் இப்போலாம் முடியலை, உடம்புக்கு முடியாமல் வந்துடுது. ஆனால் பழகிருச்சுங்க. திடீர்னு மாடு வந்துடும், கட்டணும், எல்லாமே மழையில் நனைஞ்சு செய்கிறது தான். நம்ம ஜாக்கி பாருங்கள் படுத்திருக்காரு. ஆடெல்லாம் அப்படியே மழையில் நனைஞ்சு கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குது பாருங்கள். வயலுக்கு தான் மேய்ச்சலுக்கு போவாங்க. வர்றதுக்குள்ளேயே மழை வந்துருச்சு. பாவம் நனைஞ்சிட்டாங்க. வந்த உடனே பிடிச்சி கட்டியாச்சு அவங்கவுங்க கட்டித்தரையில். இவரும் அவங்க கூட போய் நிற்கிறாரு இந்த கண்ணுக்குட்டியும். நம்ம வீட்டில் 4 செம்மறி ஆடு, அப்புறம் 3 வெள்ளாடு. இவங்க தாங்க நிற்கிறாங்க. அதிகமாகலாம் கிடையாது. இவர் நம்ம டாமி. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. மழை விடவே இல்லைங்க, நல்ல மழையாக பெஞ்சிச்சு. இந்த மாதிரி பெருசாக பெஞ்சிட்டா நமக்கு பிரச்சனையே கிடையாது. தண்ணி எல்லாம் அரிச்சிட்டு போயிடும். கொஞ்ச நேரத்துலையே நமக்கும் நல்லாயிருக்கும். இந்த நசன்னு பெய்கிற மழை தாங்க ரொம்ப கடுப்பாக இருக்கும். இது மாட்டு தொழுவுமா இல்லை கடலாங்கிற மாதிரிக்கே தண்ணி பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் மழை. இப்போ ஓரளவு மழை விட்டுருச்சு. நம்ம மாடுமே இப்போ வந்துருச்சுங்க மேய்ச்சலுக்கு போயிட்டு. இனி இவங்க எல்லாத்தையும் கட்டிட வேண்டியது தான். கொட்டத்தில் பாதி நனைஞ்சிருச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தலாக உள்ளே வராங்க. மாடு எல்லாமே கட்டியாச்சு. மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க நனைஞ்சாச்சு. சரி, நான் தேய்ச்சி விட்றேன்னு சொல்லிட்டு அந்த சாணி சைடில் காஞ்சு போயிருந்துச்சு, அதை தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட மாடு மேக்சிமம் கருப்பு செவலை இந்த 2 நிறத்தில் தாங்க இருக்கும். வெள்ளை கலர் நமக்கு செட் ஆகிறது கிடையாது. அதனால் கருப்பு செவலை இந்த 2 நிறம்தான் அதிகமாக இருக்கும். உள்ள வந்துட்டு போகக்கூடாது. கையில் அப்புறமா கழுவிக்கல, இப்போ கழுவக்கூடாது. ஏய், உள்ள போ. அப்பா அடிக்க போறாரு, போ உள்ள. மழை தண்ணியுமே அப்பப்போ போய் உள்ளே பிடிச்சி வச்சாச்சுங்க.
மழை மறுபடியும் வரவும் சரி நனைய வேணான்னு சொல்லி உள்ளே வந்தாச்சு. அது நம்ம வீடு இந்த சைடு கொட்டம். மறுபடியும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்க தண்ணி போகட்டும்னு சொல்லி அந்த சைடு குத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு சாக்கடை வாய்க்கா போகுங்க, அதில் போயிடும். மற்றவங்க வீட்டுக்கு போகாது, அதில் சாக்கடை வாய்க்கா போகிறதுனால அதில் தண்ணி போயிடும். அவ்வளோதாங்க. வீட்டுக்காரங்க வந்து அந்த தண்ணிலாம் துணி விட்டு என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மழை விட்டுருச்சு, தண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வடிஞ்சிருச்சு. இன்னி மாட்டுகளுக்கு சாப்பாடுமே இந்த மழையாக உள்ளேயே வேக வச்சாச்சுங்க. அவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தேன். டாமி அவன் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அவனை டீ சாப்பிட விட மாட்டான், பிஸ்கட் சாப்பிட விட மாட்டான், அவனை வெளியவே விட மாட்டாங்க, பின்னாடியே சுற்றிக்கிட்டே திரிவான். மழை பெஞ்சு பாருங்கள், வட்டையில் தண்ணி நிற்கிது. நல்ல பார்க்க பளபளன்னு இருந்துச்சு மழை தண்ணி. சரி மாட்டுகளுக்கு தண்ணி தானே வைக்க போகிறோம், அதையே கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டேங்க. தண்ணி வைக்கும்போது காக்கா, கோழி இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்க இங்கே. ஏன்னா அந்த சாப்பாடு தவிடு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம கோழி கிடையாது, பக்கத்தில் உள்ளவங்களோடது. தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தண்ணி கலந்து வச்சுருவாங்க. எங்கள் அத்தை மலைக்கு முன்னே நான் பாலை பிச்சிரேண்டா சாமின்னு சொல்லி கேனலாக கழுவிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், நைட் ஆயிடுச்சு. இந்த கொட்டத்துலேருந்து அந்த கொட்டத்துக்கு மாடெல்லாம் கொஞ்சம் மாடு இங்கே கொஞ்சம் மாடு அங்கேன்னு சொல்லி கட்டிடுவோம். அதனால் அந்த கொட்டத்தில் நான் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். இது மறுநாளுங்க. இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். இட்லி மாவு காலையில் ஆட்டின இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் பலகாரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுக்காக இது கூட கோதுமை மாவு சேர்க்க போகிறேங்க. கொஞ்சம் கோதுமை மாவு. உங்களுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு இது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இட்லி மாவில் போட்டிருப்போம், அதனால் கம்மியாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இது போடும்போது எடுக்கலைங்க, மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக அப்படியே போண்டா மாதிரி போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. எல்லாருமே எந்த மாவில் செஞ்ச டக்குன்னு நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட்டு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.